அவளை இதயம் தேடுதே யாரது என்னில் ஒரு சடுகுடு சடுகுடு காலை மாலை நடக்கிறதே கண்ணில் தினம் கதகளி தூங்கும் போது தொடர்கிறதே இரவிலும் அவள் பகலிலும் அவள் மனதினை தொடுவது தெரிகிறதே கனவிலும் அவள் நினைவிலும் அவள் நிழலென தொடர்வது பொறுகிறதே இருந்தாலும் அவளை இதயம் தேடுதே யாரது யாரது டேய் யாருடா நீ என்னையும் அடிக்கிற? நீ யாருடா ஏன் தங்கச்சிக்கிட்ட வம்புழுத்துக்கிட்டு இருக்க? என்னது உங்க தங்கச்சா? வெண்ண உட்காந்துருக்கல இவ என் தங்கச்சி தான். என் தங்கச்சிக்கிட்ட நீ என்னடா வம்பு பண்ற? ப்ரோ ப்ரோ நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் உங்க தங்கச்சிக்கிட்ட எந்த ஒரு வம்பு பண்ணல ப்ரோ. செயின் வச்சுக்கோ மூஞ்சி திரும்பிடும். சோ என் தங்கச்சி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா, அவகிட்ட நீ பேசிக்கிட்டு இருக்கா. இதை நான் கண்ணால பார்த்தேன். வம்பு பண்ணலையா வம்பு? ப்ரோ நீங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல ப்ரோ. வாய மூடு, நீ வீட்டுக்கு வா, உன்னை பாத்துக்கிட்டே. ப்ரோ ப்ரோ கையெடுங்க ப்ரோ, அசிங்கமா இருக்கு. நான் ஒன்னும் அந்த மாதிரி பையன் கிடையாது ப்ரோ, கையெடுங்க. நீ எந்த மாதிரி பையனு எனக்கு தெரியும்டா. பணக்கார திமிர எங்கிட்ட காமிக்கிறியோ? பணக்கார திமிர இப்படி தனியா வர பொண்ணுங்க கிட்ட காமிச்சு அந்த பொண்ணுங்களை மடக்கலாம் நீ ஐடியாவோ? கையெடுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் நீங்க சொல்ற மாதிரி கீழ்த்தனமான புத்தி உள்ளவங்களா நான் கிடையாது. நான் ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த பையன். அண்ணா அண்ணா விடுண்ணா, நான் தான் தெரியாம இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டேன்னா. அவன் ஒண்ணு என்கிட்ட தப்பா நடந்துக்கலண்ணா. அவன் எனக்கு ஹெல்ப் தானா பண்ணுனா. விடுண்ணா. ஓய் மூடு ராதா. ஐயோ ஐயோ அண்ணா, நான் சொல்றது உண்மைதானா? அவன் என்கிட்ட எந்த தப்புமே பண்ணலண்ணா. அவன் என்ன பத்திரமா தானா பாத்துக்கிட்டான். விடுங்க அவனை. ப்ரோ ஃபர்ஸ்ட் ஷர்ட்ல இருந்து கையெடுங்க ப்ரோ. நான் அப்படி ஏதாவது பண்ணிட்டா உங்க தங்கச்சி உண்மையா உங்ககிட்ட சொல்லிருப்பாங்கல்ல. நான் எதுவும் பண்ணல, கையெடுங்க. என்னடா ஓவரா நடிக்கிறியோ? ஒரு ஆம்பளை பையன் ஒரு பொம்பளை பிள்ளைய மயக்கிறதுக்கு என்னெல்லாம் சீன் போடுவான்னு எனக்கும் தெரியும். அந்த சீனை தான் நீ இப்போ என் தங்கச்சி கிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்கோம். இடியட். ப்ரோ நீங்க தப்பா புரிஞ்சு பேசிட்டு இருக்கீங்க. உங்க தங்கச்சியை மயக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு எண்ணமும் கிடையாது, அதுக்கு அவசியமும் கிடையாது. நாங்க பொட்ட பிள்ளைகள் எல்லாம் பார்த்து பார்த்து வளர்க்குறோம், எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது. ஆனா நீங்க நோகாம வந்து பிள்ளைல கொத்திட்டு போயிருவீங்க, அப்படிதானே? டேய் உனக்கு அவ்வளவுதான் லிமிட் பாத்துக்கோ. நானும் சரி ஒரு தங்கச்சி மேல பாசத்துல எப்படி பேசிட்டு இருக்கான்னு பொறுத்து போயிட்டு இருந்தா நீ உன் பாய்க்கு வந்ததுலாம் பேசுவியா? எனக்கும் தங்கச்சி இருக்கோம், எப்படி பாத்துக்கலாம் எனக்கும் தெரியும். நீ ஏதோ பருப்பு மாதிரி பொங்கிட்டு வராத. அண்ணா நான் தானே தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னேன், தெரியாம நான் தானே வந்தேன்னா. அவரு எனக்கு ஹெல்ப் தானே பண்ணாரு. திரும்ப திரும்ப நீ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. வாடா வீட்டுக்கு போலாம். அதான் நவுண்டு போ. இல்ல நீ வந்தாதான் நான் போவேன். வாடா வீட்டுக்கு போலாம். அதான் உன் தங்கச்சி நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றால, போடா கூட்டிட்டு போ. வீட்டுக்கு வராதா? இன்னைக்கு உன் கோலம் முறுக்கிறேன். எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட சொல்லாம இங்கெல்லாம் வந்திருப்பா. அண்ணா நொன்னே வீட்டுக்கு வா. எதுக்கு செல்லம் கொடுக்கணும் நீ தெரியாம நான் தான் வளர்த்துட்டேன். அம்மாச்சியோட சொன்னாங்க இவளுக்குலாம் அதிகமா செல்லம் கொடுக்காத, ஆரம்பத்திலே 2 தட்டு தட்டு. நீ நான் தான் சின்ன பிள்ளை போனா போட்டுன்னு விட்டேன். இப்ப தானே தெரியுது அது எங்க கொண்டு விட்டுருக்கு. நீ இதான் பெரியவங்க சின்ன வயசுலயே தட்டி வளங்கன்னு சொல்றது ரைட்டு தான் போல இருக்கு. சாரி, எங்க அண்ணன் என் மேல இருக்கிற பாசத்திலையும் கோவத்திலையும் அப்படி உங்களை திட்டான். சாரி. பரவாயில்ல, நீ பாத்து போ. வேடிக்கை என்ன பாருவல. மூடுறாதா? எனக்கு தெரியும் என்ன பண்ணணும். நீ அவன் இன்னைக்கு புள்ள உள்ளே இருக்கட்டும், அப்பதான் அவனுக்கு நான் யாருன்னு தெரியும். ஐயோ அண்ணா, அவனை என்ன தப்பும் பண்ணல, நான் தான் தெரியாம உள்ள வந்துட்டேன். அவன் எனக்கு ஹெல்ப் தான் பண்ணானே, நான் சொல்லறேன்ல, நீ கேட்க மாட்டியா?
என்ன உனக்கு இந்த பசங்களை பத்தி தெரியல ராதா? இந்த மாதிரி பணக்கார பசங்க எல்லாம் ஹெல்ப் பண்ற மாதிரி நடிப்பானுங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் அவனுங்க சுய உருவம். அதனால அவன் உள்ளேயே கிடக்கட்டும். வா நம்ம போலாம். டேய் கதவை ஏன்டா லாக் போட்ட? கதவை தரடா. நான் உன் தங்கச்சிக்கு ஹெல்ப் தானடா பண்ணேன். என்னமோ ரேப் பண்ண முதல்ல என்ன ட்ரீட் பண்ற? டேய் கதவை தர. அப்புறம் இந்த விஜய் யாருன்னு உன்னை காட்ட வேண்டியது வரண்டா. கதவை தர. கத்துடா கத்து, நல்ல கத்து. விடிய விடிய கத்திக்கிட்டே கடை. கீர்த்தி, நான் போய் சாரை பார்த்துட்டு வரேன். போய் பிரியா, நாங்க சாருக்கு gift கொடுக்க போறோம். வரியான்னு கேட்டதுக்கு வரலன்னு சொன்னேன். இப்போ சாரை தனியா பார்த்து gift கொடுக்க போறியே, வெயிட்டோ? அப்படிலாம் இல்ல கீர்த்தி, சின்ன சின்ன வெயிட் தான். அப்போ வெயிட் கம்மினா கீர்த்தி, இவ சாருக்கு 1 பவுன்ல ரிங் வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். 1 பவுனா? ஏன்பா 1 பவுனு கோல்டோட விலை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? 1 பவுனு வாங்குற அளவுக்கு நான் என்ன பெரிய கொடீஸ்வரியா? அதெல்லாம் இல்லப்பா. வேற கிஃப்ட் தான் சாருக்கு வாங்கியிருக்கேன். வேற கிஃப்ட்னா அப்போ சாருக்கு ஒரு 10,000க்குள்ள gift வாங்கியிருப்பியா? இப்ப மட்டும் இவள்கிட்ட நான் கம்மியா வாங்கின கிஃப்ட சொன்னா இவளுக சிரிப்பாளுக. இவளுக எல்லாம் நல்லா விலை கூடின கிஃப்ட் வாங்கி சாருக்கு கொடுத்துருக்காங்க. நான் ஒரு கொலுசு அடகு வச்சு அதில் கிடைச்ச அந்த 2,500 ரூபாய்க்கு ஒரு வாட்ச் வாங்கிட்டு போறேன். இவங்கள்ட்ட நான் எப்படி இதெல்லாம் சொல்றது? சரி, ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுட்டு போயிட வேண்டியதுதான். என்ன பிரியா, ரொம்ப நேரமா யோசிக்கிறீங்க? யோசிக்கிறத பார்த்தா சாருக்கு ஸ்பெஷல் gift தான் போங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்பெஷல் கிஃப்ட்லாம் இல்ல கீர்த்தி. என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஸ்மால் கிஃப்ட் தான். சரி, நான் போய் சார்ட்ட கொடுத்துட்டு வரேன். ஓகே பிரியா, சாரை பார்த்து கொடுத்துட்டு வாங்க. கீர்த்தி, எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு டவுட்டு. இந்த டவுட்டை யார்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணலான்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா அதுக்கு சரியான ஆள் நீ தான். சாரோட ஆள் நீ தானே? நீ தான் கிளியர் பண்ணி வைக்கணும். எஸ், இட்ஸ் மீ. ஐ எம் சாரோட ஆளு நான் தான். எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். அது கீர்த்தி, நம்ம அஜய் சார் இருக்கார்ல, அவர் ஆபீஸ்க்கு வந்துட்டு நேரா சாமி ரூமுக்கு போக மாட்டாரு. அப்புறம் அவர் கேபினுக்கும் போக மாட்டாரு. டைரக்டா அவர் அந்த சீக்ரெட் ரூமுக்கு தான் போறாருன்னா அங்க என்ன இருக்கும்? ஆளு தானே, உன்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்காரா? அது தமிழ், நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீ அதை யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது, சரியா? சொல்ல மாட்டேன், சொல்லு. இந்த ரூமுக்குள்ள ரகசிய கேமரா ஒண்ணு இருக்கான். அந்த கேமரா வழியே சார் நம்ம எல்லாத்தையும் பாப்பாராம். அப்போ சாருக்கு நம்ம எல்லாரும் ட்ரெஸ் இல்லாத மாதிரி பளிச்சுன்னு தெரியுமா. முத அந்த தரிசனத்தை கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் சார் கேபினுக்கே போவாராம். இதான் தினம் நடக்கிற விஷயம். இப்ப புரியுதா? அட கிறுக்கி, சாரு உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அப்புறம் உன்னை கேமரா வழியா பார்த்தா ஒன்றும் இல்லை. ஆனா என்ன ஏண்டி பார்க்கணும்? அவர் போனா அந்த சைடே பார்ப்பேன். அப்போ அவர் என்ன ஃபுல் போஸா பார்த்துருப்பாரோ? இதனாலதான் சார் உள்ள போனாலே நான் பின்சேப்ப தான் காமிப்பேன். பின்னாடி வேணா பார்த்துட்டு போறானே. ஆனா அவரு உன்னை முன்னாடி எல்லாத்தையும் பார்த்துருப்பாரு. போச்சு போ. போச்சு. இது தெரியாமல நான் ஒரு போஸ் கொடுத்துருந்துருப்பேன். அவர் என்ன அங்கங்கமா பார்த்துருப்பாரு. இது தெரியாம போச்சே லூசு. இல்ல ஒரு ஃப்ரெண்டா? இது தெரிஞ்சப்பவே என்கிட்ட நீ சொல்லியிருந்தா நானும் உஷாரா இருந்திருப்பேன்லடி. ஆனா உனக்கு கீர்த்தி, அஜய் சார் இப்படி இருப்பாருன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததே இல்ல. சை. தமிழ், ஏண்டி இப்படி உடம்புல நடுங்குது? நான் சும்மா சொன்னடி. அஜய் சாரு அப்படிலாம் ஒன்னும் பண்ணல. அவர் என்ன என்கிட்ட சொல்றதுக்கு நான் என்ன அவர் பொண்டாட்டியா? அதுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கே தெரியாதுடி. என்னது சும்மா சொன்னியா? ஏண்டி அறிவு கட்டவில்லை? கொஞ்ச நேரத்துல என் கருப்பு காத்துல பறந்துச்சு. நீ சொன்னக்கு அப்புறம் தான் வந்து ஒட்டி இருக்கு. நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? நான் வேலை பார்க்க போறேன். மூஞ்சி மகரையும் பாரு. தமிழ், நான் அஜய் சாரை பத்தி போய் சொன்னா விட நீ நம்பி இருக்க கூடாது. நம்ம சார் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு என்கிட்ட சொல்லி இருக்கணும். அவரு எவ்வளவு பெரிய உலக அழகி வந்தாலும் யாரையும் பார்க்க மாட்டாரு, என்ன மட்டும் தான் பார்ப்பாரு. அவரு அவ்வளவு பெரிய கோல்டு. ஏம்மா, உன் கோல்ட நீயே வச்சுக்கோமா, எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம். காலங்காத்தலே கடுப்பு ஏத்திட்டு இருக்கா. ஓகே சார், ஓகே நெக்ஸ்ட் மீட்டிங்ல பாத்துக்கலாம் சார். யா ஓகே சார். நான் உங்களுக்கு மெயில் சென்ட் பண்றேன், நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. ஷூர் சார்.
சாரை கூப்பிட்டா டிஸ்டர்பா இருக்கும். சரி, போயிட்டு பிறகு வரலாம். பிரியா சொல்லுங்க சார். இல்ல வந்தீங்க, எதுவுமே பேசாம திரும்பி போறீங்களே, அதான் கேட்டேன். உங்களை தான் பார்க்க வந்தேன் சார். ஆனா நீங்க போன் பேசி பிஸியா இருந்தீங்களா, அதான் பிறகு வந்து உங்களை பார்த்துக்கிடலான்னு கிளம்பிட்டேன். ஒன் மினிட் பிரியா, ஐ கால் யூ லேட்டர் சார். ஓகே. தமிழ், இப்ப போதே அந்த பொண்ணு உனக்கு யாருன்னு தெரியுதா? விராட் சார் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தானே? ஆமா, அவர் கல்யாணம் பண்ணிக்கிற போற பொண்ணு தான். எனக்கு சுத்தமா இந்த பொண்ணை பிடிக்கவே இல்லடி. இந்த பொண்ணோட ஆக்டிவிட்டி எதுவுமே எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. எப்படிதான் விராட் சாருக்கு இந்த பொண்ணை பிடிச்சிட்டோ தெரியல. அவருக்கு பிடிச்சிருக்கு, அவர் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. இதுல நமக்கு என்ன? சொல்லுங்க பிரியா, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? அது வந்து சார், உங்க பிறந்த நாளுக்கு நம்ம ஆஃபீஸில் உள்ள ஸ்டாஃப் எல்லாமே உங்களுக்கு கிஃப்ட் பண்ணாங்க. நான் எதுவுமே உங்களுக்கு தரலையா, அதான் ஒரு சின்ன ஸ்மால் கிஃப்ட் ஒன்று வாங்கினேன். அதை உங்கள்கிட்ட தந்துட்டு போகலான்னு தான் வந்தேன். என்ன பிரியா, அப்போ நீங்க எனக்கு வேற பாசத்துல கிஃப்ட் வாங்கி தரல, ஸ்டாஃப் எல்லாரும் தராங்க, அதனால நீங்களும் கொடுக்கணும்னு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வாங்கி கொடுக்குறீங்க, அப்படித்தானே? ஐயோ இல்லை சார், நான் உங்களுக்கு பாசத்தோட தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் நம்ம கம்பெனி ஸ்டாஃப் எல்லாம் உங்களுக்கு காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுத்தாங்க. ஆனால் நான் கொஞ்சம் கம்மியான விலைக்கு தான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். நோ பிரியா, கிஃப்ட்ல என்ன காஸ்ட்லி குறைவுன்னு, நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க நமக்கு அன்பா 10 ரூபாய்க்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தாலும் அதை நான் சந்தோஷமா ஏற்றுவேன் பிரியா. நீங்க கொடுங்க. சார், நான் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல. ஆனால் பிடிக்கும்னு நினச்சி ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னங்க சார்? வாவ், சூப்பர் பிரியா, ஐ லைக் இட். சார், உண்மையாகவே உங்களுக்கு இந்த வாட்சி பிடிச்சிருக்கா? எஸ் பிரியா, எனக்கு இந்த கலர்ல வாட்ச் ரொம்ப பிடிக்கும். விராட், இந்த பிரியாவுக்கு விராட் கேபின்ல என்ன வேலை? நம்ம விராட்டை பார்க்க வரமுச்செல்லாம் இவ எப்பவுமே விராட் கூடயே நிற்கிறாளே. இதை வளர விடக்கூடாது, உடனே கட் பண்ணி விடணும். இந்த பிரியாவுக்கிட்ட இருந்து விராட்டை கண்டிப்பா சீக்கிரத்துல பிரிக்கணும். பிரியா மேடம், நீங்க எப்படி இங்க? ஏய் இடியட், அத நான் தாண்டி கேட்கணும். விராட் கேபின்ல உனக்கு என்ன வேலை? அது விராட் சாருக்கு பிறந்த நாளுக்கு கிஃப்ட் கொடுக்க வந்தேன். இதெல்லாம் ஒரு கிஃப்ட். இத நீ என் வீராத்துக்கு கொடுக்க வேற கொண்டுட்டு வந்திருக்க. இத என் வீட்டு வேலைக்காரங்கிட்ட கொடுத்தாவோட அவன் கூட வாங்க யோசிப்பாண்டி. அப்படி ஒரு லோக்கலான கிஃப்ட். அந்த பர்மா பஜார்ல 1000-2000 வாங்கிட்டு வந்து என் வீராத்துக்கு இத கிஃப்ட்னு வேற கொடுக்குற. ஐஷு, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். கிஃப்ட் கொடுக்கிறது பிரியா, வாங்குறது நான். நடுவுல இதுல உனக்கு என்ன வேலை? ஐயோ விராட், கோவப்படாத. இந்த மாதிரி லோக்கல் வாட்ச் எல்லாம் கிட்டனா உன் ஸ்கின்னுக்கு அலர்ஜி ஆயிரும். உனக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்க மாதிரி கோல்ட் வாட்ச், அதுதான் உன் ஸ்கின்னுக்கு செட் ஆகும். ஆமா சார், உங்க ஒட்டி சொன்ன மாதிரி நான் வாங்கிட்டு வந்த வாட்ச்லாம் உங்க ஸ்கின்னுக்கு செட்டே ஆகாது சார். பிரியா, ஏன் அந்த பொண்ணை கூப்பிடுறீங்க? அந்த பொண்ணு போகட்டும். இந்த பாருங்க, நான் உங்களுக்காக என் காதல் அன்பு எல்லாம் கலந்த ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். கையை நீட்டுங்க. உன் கிஃப்ட் கொண்டு குப்பையில போடுடி. இப்போ உன் கிஃப்ட் எவன் கேட்டான்? வீராட், ஏய், குரலை உயர்த்தாதடி, குரலை இறக்கு, அறுத்துருவேன் சங்க. ஏன் விராட், என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? நான் உங்களுக்காக ஆசையா தானே கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன். அந்த பிச்சைக்காரி வாங்கிட்டு வந்த அந்த 10 ரூபா வாட்சோடயா என் கிஃப்ட் உங்களுக்கு அசிங்கமா இருக்கு? ஏய், என்ன சொன்ன? பிரியா 10 ரூபாய்க்கு வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்காங்களா? அவங்க 10 ரூபாய்க்கு வாட்ச் வாங்கிட்டு வந்தாலும் அந்த வாட்ச்ல அன்பு இருக்கு. நீ வாங்கிட்டு வந்திருக்கியே, இதுல வெறும் துமுறா அகம்பாவம் மட்டும் தாண்டி இருக்கு. உன் வாட்சோட பிரியா வாட்ச் எனக்கு பெஸ்ட் தான். அப்படின்னா உன் மனசுக்குள்ள இருக்கிற அந்த பொண்ணு இந்த பிரியாவா? நீ அதை தெரிஞ்சு என்னடி பண்ண போற? என் மனசுல இருக்கிற பொண்ணு தெரிஞ்சு பேசாம வெளியே போ. சரி விடு, நான் இந்த நேரத்துல உன்னை கடுப்பத்த விரும்பல. சரி, ஃபைனலா இந்த வாட்சை
கட்டுவியா கட்ட மாட்டியா? கெட்ட முடியாதுடி. ராத், என் பொறுமையை சோதிக்காத. நீ எப்பனாலும் என்னதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அப்புறம் நீ நிறைய பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும், பாத்துக்கோ. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஆமா, இது என்னடி Dress? இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி நின்று பாத்தியா என்ன? ஒருத்தவங்க நம்ம பார்க்க போறோமே, அப்போ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு போடாமன்னு ஒரு திங்க் பண்ற காமன் சென்ஸ் உனக்கு இல்ல? ஏய், இந்த ட்ரெஸ்க்கு நல்லா தானே இருக்கு. ஒரு பர்சன் உன்னை சடனா பார்க்கும்போது அவங்க ஃபோக்கஸ் உன் ஃபேஸ்ல தான் இருக்கணும், உன் ட்ரெஸ்ல இருக்க கூடாது. ஆனா நீ போட்டிருக்க Dress, ஆனா யாரும் உன்னை பார்த்தாலுமே அவங்க ஃபோக்கஸ் உன் ஃபேஸ்ல இருக்காது, உன் ட்ரெஸ்ல தான் இருக்கும். ஏன்னா நீ அந்த அளவுக்கு ட்ரெஸ் போட்டு வந்திருக்க, அவ்வளோ அட்ராக்டிவா. என்ன விராட், இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டா உங்களுக்கு பிடிக்கும் தான் நான் போட்டுட்டு வந்தேன். நீங்க என்னன்னா ஓல்டு மேன் மாதிரி இப்படி கம்ப்ளைண்ட் சொல்றீங்க. என்ன ட்ரெஸ் போட்டா என்ன, எனக்கு என்ன, நான் ஏன் உனக்கு அட்வைஸ் பண்ணணும்? இருந்தாலும் ஒரு சின்ன அட்வைஸ், கேர்ள்ஸ் நல்ல சாரி போட்டு அடக்கொடக்கமா நடந்துக்கிட்டா மட்டும்தான் அது பார்க்க அட்ராக்டிவா இருக்கும். அதை விட்டுட்டு இப்படி ஷர்ட்டு பேண்ட்டுன்னு போட்டு என்ன அட்ராக்ட் பண்ணலான்னு வந்தா அது உன்னோட வேஸ்ட் ஆஃப் டைம். ஓ, அப்படின்னா இப்ப போனாலே பிரியா அவளை மாதிரி 8 முழம் தேலையே உடம்பெல்லாம் சுத்திட்டு வந்தா மட்டும்தான் உனக்கு பிடிக்கும், அப்படிதானே? ஆமாடி, எனக்கு பிரியா மாதிரி அடக்கொடக்கமா லட்சணமா சாரி கட்டிட்டு வந்தா மட்டும்தான் பிடிக்கும். உனக்கு இப்போ தெரிஞ்சிட்டுல, வெளியே போ, கெட் அவுட். அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்தா நீ மயங்க மாட்டா. சரி, வலிக்கே வந்து உன்னை எப்படி கவுக்குறேன்னு பாரு. அதான் கோவப்படுத்தாத, வண்டியில ஏறு. அண்ணா, அவன் பாவண்ணா, ஏன்னா உள்ள வச்சு பூட்டுனா, திறந்து விடுனா, கதவை திறந்து விடுனா. அதான் நான் அடிக்க கூடாது, நீ கண்ட்ரோலா இருக்கேன், நீ லிமிட்டை மீறிக்கிட்டு இருக்கா, வண்டியில ஏறு. இப்படி பண்றதெல்லாம் பார்த்தா நீ என்ன தப்பா நினைக்கிறியா? அடிச்சுன்னு வச்சுக்கோ, மூஞ்சிலாம் பேந்துரும். நான் வளர்த்த தங்கச்சி எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியும். வண்டியில ஏறு. அண்ணா, அவன் பாவண்ணா, திறந்து விடுனா. ஓ மனமே, ஓ மனமே, உள்ளிருந்து அழுவது ஏன்? ஓ மனமே, ஓ மனமே, சில்லு சில்லாய் உடைந்தது ஏன்? மழையை தானே யாசித்தோம், கண்ணீர் துளிகளை தந்தது யார்? பூக்கள் தானே யாசித்தோம், கூழம் கற்க